இந்த கல்லில் ஒரு சிற்பம் சூலாயுதம் இருக்குது. அதில் கல்வெட்டும் அதில் இருக்குது. எந்த கோயிலுமே அந்த மாதிரி ஒரு சிற்பம் பார்க்க முடியாது. இந்த சூங்கலில் தான் இருக்குது அந்த மாதிரி அம்பாள். பெண் தேவதைகள் இது நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா வராகி. சில கோயில்களில் தான் இந்த மாதிரி வராகி இருக்கும். இங்கே இந்த கோயிலில் வராகி அம்மன், அம்மன். பெண் தெய்வதைகள் தான் அதிகமாக இருக்குது, ஆண் தெய்வதைகள் கம்மியாக இருக்குது. இங்கே இவர் மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர். ராகு பாம்பு தலையோட இருக்கக்கூடியது ராகு. இவர் பெருமாள். பெருமாள் சிலை இங்கே இருக்குது. இது அந்த காலத்திலே தலை விருட்சமாக இருக்கக்கூடிய இத்தி மரம். நந்தி தேவர் எல்லாம் அம்சமாக அப்படியே அசப்போட்டாக்கில் அப்படியே இருப்பார். அந்த இடத்துல ஒரு அம்பாள் இருந்த இடம், மண்டபம். இப்போ காணும், அந்த அம்பாளையும் காணும். கோயிலும் இடிஞ்சாச்சு. எனக்கு விவரம் தெரியல, அது கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ காணாத. ஒரு ஆள் தான் நுழைஞ்சு உள்ளே போகலாம் அதுக்குள்ளே, அந்த கருவறைக்குள்ள. இந்த இடத்துல அபிஷேகம், அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நீர் அகழி வரக்கூடிய இடம் இது. அப்படியே அங்கே குளம் ஒன்று இருக்கும், அந்த குளத்துக்கு போகக்கூடிய தீர்த்தம். இது அப்படியே இந்த குளத்துக்கு போகும். இந்த கோவிலை சுற்றி இந்த செவரு வர கிடையாது, எல்லாம் இடிஞ்சிருச்சு. இதெல்லாம் அதான் அந்த தீர்த்தம் இங்கே வந்து இருக்கக்கூடிய இதுதான் தீர்த்த குளம். முன்னாடி குளமாக இருந்திருக்கு. அந்த இடத்துல எல்லாம் தூந்துருச்சு. இப்போ அந்த 100 நாள் வேலையில் இதெல்லாம் எடுத்து செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் சும்மா பள்ளமாக கிடஞ்சி அதெல்லாம் மீன்லாம் பிடிப்பாங்க அந்த ஊரணியில். அதுதான் அதில் அந்த ஊரணி. இது பெரிய அளவில் இருந்த ஊரணி. இது எல்லாம் தூந்து வச்சு இப்போ 100 நாள் காலாக எடுத்திருக்காங்க. இது அங்கிட்டு இன்னும் போகும். இந்த ஊரணி இன்னும் அங்கே நிறையா தாண்டி போகும். இப்போ எல்லாம் வயலாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பானை ஓடு, குருவி, இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல நிறைய இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு என்ன தெரியல, அந்த அளவுக்கு இதில் இருக்குது. இதில் அந்த தீர்த்தம் வர்ற மாதிரி இந்த கிடக்காது, சின்ன தூம்பு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதில் இந்த ஊர் அப்படியே நெட்டில், இந்த பாதை அப்படியே நெட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு நாள் உடஞ்சி கிடக்கு. இது அப்படியே இந்த கோயிலுக்கு அப்படியே போகும், தீர்த்தம் வரக்கூடியது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விக்கிரகம் இருந்ததுக்கான கல். இது சிற்பத்துக்கான எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. அதில் எண்ணெய் பசை அது சம்மந்தமாக அப்படியே இருக்குது. இதில் செங்கல், இதெல்லாம் கட்டடங்கள் இருந்திருக்குமா அந்த இதில். நிறைய செங்கல், பானை, ஓடு, இதெல்லாம் செங்கல்லாம் அதிலே கிடக்கும். இதெல்லாம் சிற்பங்கள் இருந்ததுக்கான அடையாளங்கள். இதெல்லாம் சிற்பங்கள் இருந்து எப்படியே எல்லாம் உடஞ்சிருச்சு. இதெல்லாம் எண்ணெய் பசை உள்ளது. எல்லாமே அந்த எண்ணெய் பசை உள்ளது. அது மாதிரி நிறைய இடத்துல அது மாதிரி இருக்குது. பானை ஓடுகள் இதெல்லாம் சிற்பத்தில் உள்ளது தான்.
எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு. இந்த தூம்பு சொன்னோம்ல, அந்த தூம்பில் உள்ளது இது மண்ணில் இதெல்லாம் பெரிய இந்த குருது பெரிய பானை, அதுக்குள்ளே இதெல்லாம் குருது பானைக்குள்ளே இதெல்லாம் இது அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய மண் ஓடு. இதெல்லாம் உடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நைஸாக. இது பார்த்திங்கன்னா இது மனுஷனோட பல்லா இல்லை மாட்டோட பல்லான்னு தெரியல. இந்த பல்லு அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷனோட பல்லு இல்லை மாட்டோட பல்லான்னு தெரியல. இதெல்லாம் 800-1000 வருஷத்துக்கு முன்னாடி கிடக்கும் இந்த பல்லு. அதெல்லாம் மனுஷங்க வாழ்ந்தக்கூடிய இது எல்லாம் பானை ஓடு எல்லாம். இது குளம், இப்போ வந்த குளம். அதுக்கு முன்னாடி இந்த குளம்லாம் கிடையாது, சும்மா இப்போது வெப்பல் தான், பொட்டல் தான். அதாவது இது வந்து அந்த குளத்துக்கரை. அந்த குளத்துக்கரை ஃபுல்லாகவே ஆயிரக்கணக்கான சிலைகள் இதில் வந்து மண்ணுக்குள்ளே இருக்குது. முன்னாடி பார்த்தோம், இந்த கரை எடுத்து கட்டின மணிக்கு எல்லாம் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. இதில் அவ்வளோ சிலைகள்லாம் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, பிள்ளைங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்ததாக அதில் அப்படி எல்லாமே சிலையாக போச்சு அப்படின்ட்டு ஒரு கதை சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த சாபத்தினால தான் இந்த கோவில் இப்படி கிடக்கு. அந்த நந்தி பார்த்திங்கன்னா வால் வெட்டுப்பட்டிருக்கும். இதெல்லாம் அந்த சிலை அந்த அங்கே வரையும் போஸ்ட் மார்க்கு அங்கே வரையும் எல்லாமே மண்ணுக்குள்ளே கிடக்கு. இதெல்லாம் கோயிலோட பின்புறம்.